அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தலின் இது நான் முழக்கந்திரு. என் பக்கத்தில் சுதாவோட நிற்கிறேன். வேறு தான் நம்முடைய பயோடைனாமிக் ஃபார்மர். அவர் அந்த முறையில் தேன் எடுக்கிறார். வேறு தானே அப்போ அன்றைக்கு வந்து நான் நிறைய பேர் தேனெல்லாம் வாங்கி கொண்டு போச்சுனோம். என்ன திருவிழாவுக்கு வந்தார்கள் எல்லாம் அண்டை பரத்திரவிழாவுக்கு வந்தவையெல்லாம் வந்து பார்த்து தேன் எப்படி தேனீக்கள் இந்த வகைகள் தேன் எப்படி தேன் சேகரிக்குது இந்த மாதிரி கூட்டுலேருந்து எடுக்கிறது ரெண்டெல்லாம் பார்த்து எல்லாம் விளக்கமாக எல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு அந்த தேனீக்கள் தேன் எடுக்கிறதுல பார்க்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இது. அதை பார்த்து அப்புறம் அந்த அவைக்கு நேரடியாகவே நாங்கள் கொலனியிலேருந்து தேன் எடுத்து அவை கொடுத்து அவை சரியான சந்தோஷத்தோடு போனவை நாங்கள் திரும்பியும் வருவோம். ஒரு இயற்கை சூழலுக்கு இருக்குது என்று சொல்லி நாங்கள் முக்கியமாக வந்து மக்களுக்கு வந்து எப்படி எப்படி இந்த நாட்டில் நாங்கள் இப்படியான இதுகளெல்லாம் செய்து வாழலாம், இப்படி தேனி வளர்ப்பெல்லாம் செய்யலாம்ன்றது அவைக்கு ஒரு நேரடியாக அவைக்கு அப்படி ஒரு பார்த்து விளங்கப்படுத்துங்க. இது என்னது இப்படி என்னது ஒரு பிளேன் ஓடி ஏறுற ஒரு ரன்வே மாதிரி ஒன்று வச்சிருக்கிறீங்க அப்படியே நீட்டுக்கு காட்டுக்குள்ள? இது அடர்ந்த காடு பெரிய மகளே, இது அடர்ந்த காடு, அடர்ந்த காட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன். இது இல்லாட்டி இப்படி காடாக தான் வந்திருந்த இடம். அந்த இது விதிச்சதால அந்த கீழே இருந்து அந்த எறும்புகள் வந்து எறும்புகள் அது வராது, அந்த பூண்டுகள் இது புல்லுகள் வளராது. இது தேனி இப்போ கடிக்காது. அது நம்ம வெளியே வந்து இன்னைக்கு கிட்ட போனால் கடிக்கும்தா. இங்கே பார்த்தீங்கன்னா மக்களே, இது என்ன நிறைஞ்சு வழிகிற மாதிரி வெளியில் கிடக்கடாம தேன் பூச்சி. அது என்னென்றால் அவ இன்னொரு கொலனியாக பிரிஞ்சு போகிறதுக்கு பாப்புலேஷன் பெருகிட்டினும் சனத்தொகை பெருகிட்டுது. அவ பிரிஞ்சு போகிறதுக்குரிய ஏற்பாடு ரெடியாக இருந்தது. உள்ளுக்கு புது குயின்களை உருவாக்கி நான் என்ன செய்தேன்னா இன்றைக்கு வந்து அந்த ராணி தேனியலை உருவாக்கிட்டு பிரிஞ்சு போய் அந்த ஒவ்வொரு ராணி துறையோட ஒரு பாப்புலேஷன் கூடினோன்னா போயிடுவேன். அதோட நான் இன்றைக்கு வந்து என்ன செய்தேன், அந்த ராணி தேனியலை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? அப்போ அவையால் பிரிஞ்சு போயிடாது. அப்போ மொச்சிக்கொண்டு நாளைக்கு என்ன செய்யப்படுறா, அந்த ராணிகளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ராணிகளை இன்னொரு புது புது கூட்டுக்களை வச்சு அரெஸ்ட் பண்ணி போட்டு இவையில பூச்சிகளை கொஞ்சம் தூக்கி அதுக்குள்ள விட்டா அவை புது கொலனியா தாங்க உருவாயிட்டோம். அது மூலம் 4 புதிய கொலனியும் உருவாக்கலாம். இப்போ என்னென்னா சில மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ கனடாவில் என்னென்ன தேன் எடுக்கிறது, இவங்க சீனி பானியை ஊற்றுறாங்களோண்டு. நேற்று முறை அம்மா வந்து இங்கே கேட்டோம், இது நல்லதேனா அதில் சீனி பானியை கரைச்சி ஊற்றிடுவாங்களான்னு. அப்போ நான் சொன்னேன் கனடாவில் வந்து எனக்கும் இதுகளை பற்றி கொஞ்சம் தெரிகிறவண்டபடியாக சொன்னேன், கனடாவில் சீனி பானி ஊற்றுறது நட்டம், தேன் இலவசமாக தேனி எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு என்னத்துக்கு உங்கள்கிட்ட இல்லை வேறு ஆக்கள்கிட்ட தேன் வாங்குறேன்டாலும் இங்கே கனடாவில், அதாவது கனடா தயாரிப்பு தேன் வந்து அது பியோர், அதாவது உண்மையான தேன். என்ன இங்க சீனி பானி எடுத்து கரைச்சி ஊத்துறதுக்கு நட்டம். உதாரணமா வந்து சிலர் சொல்ல மேபிள் சிறப்புல செய்யறாங்க, தேனை விட மேபிள் சிறப்பில விட. அப்ப என்னண்டா அதுல தேனை செய்வான், அதை விட மேபிள் சிறப்பாவே வித்து போடலாம். அப்ப இறக்குமதி செய்யறதை விட இப்ப இங்க இருக்கிற எனக்கு விருப்பம் இந்த ஃபோல் ஃப்ளவர்ஸ் என்று சொல்லி இருக்கല്ലോ, இலையுதிர் காலத்தில் வரும் சில ஃப்ளவர்ஸ்ல இருக்கല്ലോ, அந்த தேன் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற தேன் அதுகளை விட அருமையா இருக்கு. 2 வகை தேன், சம்மர்ல டெண்டலைன் தேன் வருமா, அது நல்ல சுவையாக இருக்கும், நல்ல மருத்துவ குணம் இருக்கும். ஃபோல் சீசன்ல வந்து கோல்டன் ரோட் வந்து ஒரு இதா இருக்கும். அது பெருசா அது மஞ்சள் பூ அது நல்லா இருக்குமா? அந்த தேனும் நல்ல தேன். இது என்னது, இதுல ஆமிகாரன் ஹெமாஃப்ளாய்ஸ் எல்லாம் அடிச்சு அன்றைக்கு ஒரு மருத்துவர் கும்மி அடிச்ச பிள்ளை இருக்குல்ல, அந்த பிள்ளைன்ற அப்பா வந்து அருமையா இருக்குது. அவர் போட்டோ இந்த இதுல ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவர் போல இருக்கு. அந்த மருத்துவர் சர்ஜன் நினைக்கிறேன், வேற என்ன ஒரு அறுவை சிகிச்சை செய்கிற ஒரு ஆள். அப்போ வேறு இந்த இதில் இதெல்லாம் அங்கே வேறுங்க பூச்சி எல்லாம் வருது, என்ன கடியாதாடாப்பா? ஓ மேன், அதுக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று செய்கிறா இல்ல தாம்பரத்தில் நினைக்கிறேன். இவர் கணக்கு மக்களே வந்து போயினோம் பாருங்க, தேன் எடுத்துக்கொண்டு வந்து உள்ளுக்குள்ள போயினோம். என்ன இது என்னடாப்பா, ஒரு ஆமிக்காரன் வந்து கொட்டையை அடித்த மாதிரி. ஆமிக்காரன் இல்லை, பொடியல் நம்ம பொடியலும் அப்படித்தானே அடிக்கிறது. என்ன உருமரப்பு செய்யறது, விமானப்படை வந்து விமானம் இதுக்கு போயிட்டு மூடி விட்டுறாங்க, பார்த்தா மேலே காடு மாதிரி இருக்கும் பிளேன்ல இருந்து பார்த்தா. ஜியா அப்போ இது என்ன நடக்குது இதுக்குள்ள நம்ம தேனியை வச்சிருக்கிறோம். இதுக்குதான் இந்த பரத்திருவிழாவை முன்னிட்டு
சிறப்பாக அமைக்கப்பட்ட கூடாரம். ரைட் ரைட். இதுக்குள்ள தான் மக்கள் வந்து பரத்திரவளாக்கு வந்து தேன் கொள்ளன செய்தவை, நேரடியா தேன் எடுக்கிறதெல்லாம் பார்த்தவை. அப்போ இவர் இந்த ட்ரீம் கோச்சில் நம்மட சிவாண்ணம் மற்றது கிருவாண்ண இவர் இன்னும் 2 பேர் பாடினார். அவன் பேர்கள் வாய்கள் உடனே வருதில்ல. அவ ஒரு இதோண்டு அரேஞ்ச் பண்ணினா இங்கே டொண்டோவிலிருந்து பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்தா, பள்ளிக்கூட பிள்ளைகளை ஒரு டூர் மாதிரி. நீங்கள் உங்களோட பிள்ளைகளும் இதுக்குள்ளே வந்து நிற்கிறது, அவையில் இன்னும் பிள்ளைகள் விளங்கப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் சின்ன பிள்ளைகளுக்கு சிறப்பாக இருக்குமே. அப்படி ஒன்று ஏற்பாடு செய்து விடுறீங்களா? நிச்சயம் செய்யலாம். இங்கே தேனி வளர்ப்பு மட்டும் இல்லை, இங்கே நாங்கள் அங்கே மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மயில் என்று பல எல்லா வளர்ப்புகளையும் இருக்கு. இது ஒரு பல்லுயிர் சூழல். இப்படியான இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாலே மன ஆறுதல் கிடைக்கும். கோயில்ல போய் அதுக்குள்ள நிக்கிறத விட இதுக்குள்ள வந்துட்டு போனா ஒரு மன ஆறுதல் கிடைக்கும். இதுகள் இந்த உயிரினங்களோட பல்லு உயிரோட பழகும் பொழுது இல்லை, கோயிலுக்கு போகிறது வேறு பர்பஸ். சில பேர் அன்னதானம் சாப்பிட்றதுக்கும் போகிறது அது வேறு. ஆனால் அது இந்த தேவாரம் திருவாசகம் அது ஒரு குடி இருக்கிறது அது வேறு. இது வந்து ஒரு இயற்கை சூழல் வந்து இது வேறு மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு அந்த வேறு மனத்தில் இருக்கிற ஹீலிங்காக இருக்கும். சரிதானே? அது ஒரு நம்பிக்கையோட சம்மந்தப்பட்ட சில விஷயம் மக்களே. அப்போ நாமார்க்கும் கூடியெல்லாம் நம்மனே அஞ்சோம். நீங்களும் இங்கே டோண்டோவை கட்டிப்பிடிச்சோன்னு இருக்காமல் இங்கே வந்து நோய் நொடியை குறையுங்கோ, பிளட் ப்ரெஷர்களை குறையுங்கோ. நன்றி, வணக்கம். வாழ்தலின் இது சுதாட பயோடைனாமிக் விஷயங்களையும் வந்து கேளுங்கோ.